நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, பயம் இல்லாத ஜனங்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பயத்தை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இம்மானுவேல் என்று சொல்லி அவருக்கு பேரிட சொன்னாங்க. இம்மானுவேல் என்றதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நம்ம நம்பினால் அந்த பயம் நமக்குள்ள வராது. யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அந்த மகிமை பிதாவுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றுவதாக இருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பயம் நமக்குள்ளே இருக்காது. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறாப்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எபிரேயர்ல அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த பயத்தை கொண்டு வருகிறது சாத்தானும் பிசாசு தான். நமக்கு இந்த பயத்தை கொண்டு வருது. ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக பயம் இருக்காது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பயத்தை சாத்தானும் பிசாசும் கொண்டு வருவான். இன்னைக்கு யாராவது பாவங்கிறது பயத்தில் நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்மளுடைய பாவங்கிற பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதை நீங்க நம்புங்க. அவர் ஏற்கனவே நம்மளுடைய பயத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதை தான் எபிரேயர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, இயேசு கிறிஸ்து நம்மளை போல மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாகி மரணத்தின் அதிகாரியான பிசாசவனை அழிக்கும்படிக்கு, தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவ காலம் முழுதும் மரண பயத்தினால் யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை விடுதலை படும்படிக்கு அவர் அப்படியானார். அவர் ஏற்கனவே நம்முடைய பயத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால நீங்க எதை கண்டு பயப்படாதீங்க. ஏதாவது பயங்கிறது குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த குற்ற உணர்வுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதை தான் எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர்னாலே தேவனுக்கு முன்பாக பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தமானது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாவ குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறது. அதை நீங்க நம்புங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஒரே பலிபீடத்தில் கொடுக்கும் பொழுது யெகோவா ஈரேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரிடுறாப்ல. யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு ஏதாவது உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா எதை கண்டு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர் உங்களுடைய எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். நம்மளுடைய பயத்தை ஏற்கனவே அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால எதை கண்டும் கலங்காதிருங்க, சந்தோஷமாக இருங்க. எதை கண்டு பயப்படாதுங்க. பயப்படுகிற ஒரே ஒரு பயம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் பயப்படுங்க. ஏன்னா அவர் தான் நம்மளை நியாயந்திருக்க போகிறார். மற்றபடி உலக ஜனங்கள் எந்த ஒரு காரியத்தை கண்டு பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.